வாத்தியார். இந்த படத்த பத்தி எல்லாருமே நெகட்டிவா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா, இந்த படத்துல நம்ம போய் பார்த்தா, படம் நல்லா தானப்பா இருக்கு. இத போய் ஏன் நெகட்டிவா எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நமக்கே தோணுச்சு. ஏன்னா, இந்த ஒரு காலகட்டத்துல நம்ம மறைந்த எம்ஜிஆர் இதுல நடிச்சிருந்தா எப்படி இருக்கு இந்த காலகட்டத்துக்கு ஏற்ப? எப்படிலாம் நடிச்சிருப்பாப்புல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நலன் குமாரசாமி நீட்டா அழகாத்த எடுத்து வச்சிருக்காப்புல கார்த்திய வச்சு. எதனால எல்லாருமே இந்த படத்துக்கு நெகட்டிவா எல்லாம் சொல்றாங்க அப்படின்னு நமக்கே தோணுச்சு. ஏன்னா, இந்த படத்தோட கதைய நம்ம பார்க்க ஸ்டார்ட்டிங்ல ராஜ்கிரண் ஒரு தீவிர ஒரு எம்ஜிஆர் பக்தனா இருக்காப்புல. அவர் அந்த காலகட்டத்தில எப்படி இந்த பெரிய ரசிகர் மன்றம் வச்சுக்கிட்டு எம்ஜிஆர் பாடி லாங்குவேஜ் அப்ப தீவிரமான அந்த ஒரு காலகட்டத்தில எம்ஜிஆருக்காண்டி எல்லாமே செய்யக்கூடிய ஒரு ஆளா இருப்பாப்புல. அவர் ஒரு கட்டத்தில எம்ஜிஆர் ஒரு பக்கத்துல இறந்துறாப்புல. இறந்ததுக்கப்புறம் அவர் ராஜகிரனுக்கு ஒரு பக்கத்துல பேரன் ஒரு பக்கத்துல பிறக்குறாங்க. அவரு யாருன்னா கார்த்தி. அவருக்கு அப்புறம் நம்ம எம்ஜிஆர் மாரி அந்த பையன வளர்க்க பார்க்குறாப்புல. எப்படின்னா நேர்மையாவும் யாருக்கும் அடிபணிஞ்சு போகக்கூடாது. நல்லத மட்டும் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜினி ஒரு பக்கம் சொல்றாரு. சொன்னதுக்கப்புறம் வருஷங்கள் ஆனதுக்கப்புறம் நம்ம பெரிய ஒரு போலீஸ் நம்ம கார்த்தி ஒரு பக்கத்துல ஒரு போலீஸ் அதிகாரி இருக்காப்புல. ஆனா அப்படியே ஆப்போசிட்டா ஒரு பக்கத்துல நம்பியார் கெட்டப்பு தான். ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்துகிட்டு லஞ்சம் வாங்குற ஒரு அதிகாரியா இருப்பாப்புல. குற்றவாளி அப்படின்னு சொன்னா கூட இவன் நிரபராதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்துல காப்பாத்துறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சத்யராஜ் இந்த ஒரு படத்தோட ஒரு பெரிய வில்லனா காமிச்சிருப்பாப்புல. ஒரு அரசியல் பலம் மிக்கவரா ஒரு பக்கத்துல காமிச்சிருப்பாங்க. அவர் ஒரு பக்கத்துல நம்ம சத்யராஜ் மகளுக்கு நம்ம கார்த்தி சார் ஒரு பக்கத்துல ஹெல்ப் பண்ணியிருப்பாப்புல. ஹெல்ப் பண்ணதுக்கப்புறம் ஒரு பக்கத்துல அவங்களுக்கு 2 பேத்துக்கு ஒரு பக்கத்துல நல்ல ஒரு பழக்கவழக்கம் ஆகுது. அப்புறம் நம்ம சத்யராஜ் ஒரு பக்கத்துல சொல்லக்கூடிய வேலைகள்லாம் நம்ம கார்த்தி ஒரு பக்கத்துல பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, திடீர்னு பார்த்தா ஒரு பெரிய ஒரு ஹேக்கர் ஒரு பக்கத்துல நம்ம சத்யராஜ் பேசின ஒரு வீடியோ மாரி ஒண்ணு இருக்கு. நம்ம சத்யராஜ் ஒரு பக்கத்துல அந்த அரசியல்வாதிகிட்ட ஒரு பக்கத்துல பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆடியோ ஒரு பக்கத்துல லீக் ஆயிருது. அது எப்படியாச்சும் அது அந்த ஹேக்கர் யாரு எவருன்னு சொல்லிட்டு அந்த பொறுப்ப நம்ம கார்த்தி சார்ட்ட ஒப்படைக்கிறாப்புல. ஒப்படைக்க போகும்போது நம்ம கார்த்தி ஒரு பக்கத்துல அந்த கும்பல ஒரு பக்கத்துல தேடி பிடிக்கிறாப்புல. தேடி பிடிக்க போகும்போது இந்த ஹேக்கர ஒரு பக்கத்துல எல்லாமே ஒரு பக்கத்துல அடிச்சு புடிச்சு தேடி புடிச்சு போலீஸ்ல ஒப்படைச்சிறாப்புல. போலீஸ்ல ஒப்படைக்க போகும்போது நம்ம ராஜகிரண் தாத்தாவுக்கு ஒரு பக்கத்துல ஒரு உண்மை ஒண்ணு தெரிய வருது. நம்ம பேரன் ஏகப்பட்ட லஞ்சம் வாங்கக்கூடிய ஒரு போலீஸ் அதிகாரியா இருக்காப்புல. இத பார்த்து நம்ம ராஜகிரண் இதுக்கு மேல இப்படி ஒரு பேரன நம்ம சின்ன வயசுல இருந்து எம்ஜிஆர் போக்குல வளர்த்து விட்டோமே. ஆனா கடைசியில பார்த்தா இப்படி எம்ஜிஆருக்கு ஆப்போசிட்டா ஒரு ஊழல் பண்ற ஒரு அதிகாரியா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்துல இறந்துறாப்புல. அந்த இறந்த விஷயத்த நம்ம கார்த்தி சார் ஒரு பக்கத்துல கேட்டு வரும்போது கார்த்தி சாருக்கு என்ன சொல்றதுன்னு ஒரு பக்கத்துல தெரியாம இருப்பாப்புல. தெரியாம இருக்க கட்டத்துல திடீர்னு பார்த்தா கார்த்தி உடம்புல நம்ம எம்ஜிஆர் பூந்து அவர் ஒரு பாகத்துல நல்லது செய்யற மாரி தான் இந்த செகண்ட் ஹாஃபோட கதையா இருக்கு. அந்நியன் மாரி கைஸ் படத்துல நம்ம அந்த படத்த பார்க்கும்போது ஒரு பக்கத்துல பார்க்கும்போது அந்நியன் படம் பார்த்த மாரி தான் இருந்துச்சு. ஒரு பகல்ல ஃபுல்லா ராமுன்னு ஒரு கேரக்டர்ல இருப்பாப்புல. போலீஸ் அதிகாரியா இருப்பாப்புல. நைட் ஆயிடுச்சுன்னா எம்ஜிஆர் கெட்டப்ல மாறிடுறாப்புல. இதுக்கப்புறம் அந்த ஹேக்கர் ஒரு பக்கத்துல அவரே ஒரு பக்கத்துல காப்பாத்துறது. எதிரிகள் ஃபுல்லா ஒரு பக்கத்துல போட்டு எல்லாத்தையும் போட்டு அடி அடின்னு அடிக்கிறது. இந்த மாரி செயல்லாம் நம்ம நைட் டைம்ல நம்ம எம்ஜிஆர் வேஷத்துல நம்ம கார்த்தி சார் ஒரு பக்கத்துல இருக்காப்புல. காலையில விடிஞ்சு பார்த்தா அவர் நைட் என்ன பண்ணதுன்னு ஒரு பக்கத்துல தெரியாம முழிச்சுக்கிட்டு இருப்பாப்புல. அதுக்கப்புறம் என்னென்ன நடந்துச்சு அதாங்க இந்த படத்தோட கன்டென்ட்டா இருக்கு. அத பார்க்கும்போது நமக்கு ஓரளவுக்கு பார்க்குற மாரி தாங்க இருக்கு. ஏன் இவ்வளோ நெகட்டிவா போட்டு வைக்கிறீங்க அப்படின்னு நமக்கு தோணுச்சு. இந்த படத்துல என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உன்னிப்பா பார்க்குற ஆளுகளுக்குலாம் அந்த படம் புடிக்காது. சும்மா மேல எதிர்பார்க்காம ஒரு படத்துல இந்த படத்த போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா எல்லாத்துக்கும் புடிக்கும். ஆனா மெயினா நம்ம கார்த்தி சாரோட நடிப்பு. கார்த்தி சார் இதுல வேற லெவல்ல சம்பவம் பண்ணியிருக்காப்புல. எம்ஜிஆரோட பாடி லாங்குவேஜ்ல இருந்து எல்லாமே வேற லெவல்ல தரமான ஒரு செய்கை ஒண்ணு செஞ்சிருக்காப்புல. அதெல்லாம் பார்க்கறதுக்கு எல்லாமே ரசிக்கும்படியாவே இருந்துச்சு. மத்தபடி இந்த ஒரு படத்துல எம்ஜிஆர் ரசிகரா நம்ம ராஜ்கிரண் ஒரு படத்துல நடிச்சிருப்பாப்புல. அவர் ஐடியிலருந்து எல்லாம் பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 சீன்ல வர்றாப்புல. 4 சீன்ல பார்க்கறதுக்கு எல்லாமே அருமையா சூப்பரா நடிச்சு குடுத்துருப்பாப்புல. மத்தபடி சத்யராஜ் ஐடியிலருந்து எல்லாம் பார்க்கறதுக்கு அவரும் ஒரு கெட்டப்ல போட்டு பெரிய அரசியல்வாதி மாரி காமிச்சிருப்பாங்க. அத பார்க்கும்போது அவர் ஐடியிலருந்து எல்லாம் பார்க்குற ஒரு விதத்துல ஒரு படத்துல ரசிக்கும்படியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ஒரு படத்தோட நம்ம கீர்த்தி செட்டி ஒரு மந்திரவாதி மாரியே ஒரு படத்துல ஒரு படத்துல ஆக்டிங்ல பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு ரசிக்கும்படியா தான் இருந்துச்சு. நம்ம சில்பா ஒரு படத்துல ஒரு சத்யராஜுக்கு பொண்ணா ஒரு படத்துல நடிச்சிருப்பா. ஒரு படத்துல கார் ஓட்டிட்டு போற நேரம்லாம் ஒருத்தன கொல்ற மாரியே காமிச்சிருப்பாங்க. அத பார்க்கும்போது ஒரு கட்டத்துல இந்த பொண்ணு எதுக்குடா கார் ஓட்டுது அப்படின்னு நமக்கே தோணுச்சு. மித்தபடி ஆக்டிங்ல எல்லாம் பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு ரசிக்கும்படியா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆனந்தராஜ். இந்த ஒரு படத்தோட ஸ்டார்ட்டிங்ல இருந்து எண்ட் வர எப்படி சொன்னோம் ஆனந்த்ராஜ் ஒரு டயலாக்கே அவருக்கு இருக்காது. ஒரே எம்ஜிஆர் ரசிகனா இருக்கிறதுனால அவருக்கு எம்ஜிஆர் என்னெல்லாம் பண்ணுவாப்புல, என்னெல்லாம் எப்படி பாடி லாங்குவேஜ் இருக்குமோ அதெல்லாம் அவருக்கு செட் ஆயிருக்கு. அத பார்க்கும்போது நம்ம கார்த்தி சாரோட நம்ம ஆனந்த்ராஜுக்கு நல்லா இருக்குமே அப்படிதான் நமக்கே தோணுச்சு. அந்த எம்ஜிஆர் ஸ்டைல்லாம் அத பார்க்கும்போது நம்ம ஆனந்த்ராஜ் ஆக்டிங்லேருந்து எல்லாம் பார்க்கறதுக்கு ரசிக்கும்படியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்ட் வர நம்ம ரமேஷ் திலக் எல்லா படத்துலும் அவருக்கு ஒரு நல்ல ஒரு கண்டென்ட்டா போட்டு வச்சிருப்பாங்க. ஆனா ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்ட் வர கார் ஓட்டக்கூடிய ஒரு ஆளாவே காமிச்சிருப்பாங்க. நல்ல ஒரு கதையம்சம் குடுக்கணும்னு நெனச்சேன். ஆனா லாஸ்ட் ஒரு ட்விஸ்ட் ஒண்ணு வச்சிருப்பாங்க. அத பார்க்கும்போது ரமேஷ் திலக் வேற லெவல்ல ஒரு சம்பவம் பண்ணியிருப்பாப்புல. அதுக்கப்புறம் நம்ம பாவி சிம்ஹா ஒரு படத்துல வராப்புல. அது பார்க்கும்போது நமக்கு என்னடா அது சூதுகம் அந்த ஒரு கனெக்டிவிட்டியா இருக்குமோ அப்படிதான் நமக்கு ஒரு படத்துல தோணுச்சு. மித்தபடி இந்த ஒரு படத்தோட
மெயினாக நம்ம சந்தோஷ் நாராயணன் தக்காளி வேற லெவலில் சம்பவம் பண்ணியிருக்காரு. பேக்ரவுண்ட் பிஜிஎம்லாம் போட்டு வேற லெவலில் சம்பவம் பண்ணியிருப்பாரு. அதை பார்க்கும்போது எல்லாமே ரசிக்கும்படியாக இருந்துச்சு. மெயினாக நம்ம நலன் குமரன் சாமி ரொம்ப வருஷம் கழிச்சு சோதுகவும் காதலும் கடந்து போகும் அதுக்கப்புறம் இந்த ஒரு படத்தை எடுத்திருக்காப்புல. கண்டிப்பாக ஒரு வாழ்த்து தெரிவிக்கணும். ஏன்னா இந்த ஒரு படத்தில் நெகட்டிவாக சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. எனக்கு ஒரு படத்தில் வந்து ஏகப்பட்ட கேரக்டர்லாம் இருக்குங்க. அதை பார்க்கும்போது ஒவ்வொருலாம் எதுக்கு எல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு நமக்கு ஒரு படத்தில் தோணுச்சு. மித்தபடி எல்லாரும் ஆக்டிங் நல்லா தாங்க இருந்துச்சு. இந்த படம் கிட்டத்தட்ட நீங்கள் விமர்சனம் பார்க்காம கண்டிப்பாக தேட்டரில் ஃபேமிலியோட தாராளமாக உட்காந்து பார்க்கலாம். எல்லாமே ரசிக்க முடியாதாங்க இருந்துச்சு. ஒவ்வொரு சீனில் டைலாக்ல இருந்து எல்லாமே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ஒரு படம் தேட்டரில் மஸ்ட் வாட்சான ஃபிலிமாக இருக்கும். அப்புறம் ஓடிடியில் வந்தால் படம் இந்த ஒரு படத்தை பார்க்க மிஸ் பண்ணிட்டேங்க புலம்பாதியே. கண்டிப்பாக இந்த ஒரு படம் தேட்டரில் ஒரு மஸ்ட் வாட்சான ஃபிலிமு. 2 மணி நேரம் ஒரு ரீசெண்டான மூவியாக தாங்க சேர்ந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க.